வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 2, 2024 2/3/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை. விசாகம் நட்சத்திரம் பிற்பகல் 2:43 வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். தேய்பிறை சஷ்டி திதி காலை 7:55 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. சித்த யோகம். மீனம் மற்றும் மேஷ ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. நல்ல நேரம் எனும் சுப கோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சனி சூரியன் புதன், மீனத்தில் ராகு. இன்று காலை 8:17 சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 8:17 AM சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால காலை 8:17 வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு காலை 8:17 வரைக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். அதுக்கப்புறமா மனசில் ஒரு சலிப்புத்தன்மை. மனோகாரகன் சந்திரன் 8ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்துக்கு போகிறாரு. அதனால் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படும். செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படும். சனியின் பார்வையில் சந்திரன் வராரு. 4ஆம் வீட்டு அதிபதி, அதாவது உங்களுடைய சுகஸ்தானாதிபதி நீச்சமடைந்து சனியின் பார்வையில் வரதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு, மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தேவையில்லாமல் டென்ஷன் ஆவீங்க, கோபப்படுவீங்க, அனாவசியமான தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவீர்கள். அதுவும் மட்டும் இல்லாமல் நீங்கள் மனசில் நினைக்கிறது ஒன்று, சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றாக இருக்கும். அதனால் உங்கள் உறவுகளிடமோ நண்பர்களிடமோ தவறான பிரயோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால தவறான புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். இன்று உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படும். பண விவகாரங்களில் தடுமாற்றம் ஏற்படும். சொல்லக்கூடிய வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை இழப்போ இல்லது வேலை மாற்றமோ ஏற்பட்டதுன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறது. அதுக்காக தான் இந்த வேலை மாற்றம். இருப்பினும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. ஆஃபீஸை விட்டு வெளியில் வரோம், ரிலீவ் ஆக போகிறோங்கிறதுனால தவறான வார்த்தைகளை பேசுவது தவறு. அப்படி பேசுறதுனால உங்களுக்கு வருங்காலத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானம் தவறும் நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய முயற்சியின் காரணமாக நீங்கள் எடுக்கும் அனைத்து ஸ்டெப்ஸும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏன்னா மனசு சஞ்சலப்படுறது. மனோகாரகன் நீச்சமாக இருக்காரு. தவறான எண்ணங்கள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். உறவுகள் மத்தியில் உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களாக ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்கள் உறவுகள் இப்படி நினைப்பாங்களோ, அப்படி நினைப்பாங்களோ, நண்பர்கள் இப்படி நினைப்பாங்களோன்ட்டு அடுத்தவங்க நினைக்க வேண்டிய விஷயத்த நீங்கள் நினச்சி உங்கள் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கீங்க. இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதாவது எங்கே வெளியில் போகிறீங்களா, அஃபிஷியலாக போனாலும் சரி, பர்சனலாக போனாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலும் காரிய தடை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். தடுமாற்றங்கள் நிறைந்த நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார ரீதியான முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்களுக்கு அஃபிஷியலாக இப்படி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வியாபாரம்னா உடனே ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, வியாபாரிகளுக்கு அப்படின்ட்டு. வியாபாரம்னா வியாபாரம் மட்டும் கிடையாதுங்க. அஃபிஷியலாகவும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, உத்தியோக விஷயமாக இருந்தாலும் சரி, சுய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். மேல் அதிகாரிகள் அல்லது அரசு அதிகாரிகளின் கேள்வி கணைகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது, குறிப்பாக அரசு அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது நிதானம் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய மனக்குழப்பம் நிறைந்த நாள். ரிஷப ராசி. 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் இன்று காலை 8:17 7ஆம் இடத்துக்கு வரதுனால இன்று காலை முதலே உங்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். மனசுல இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இனம் புரியாத சந்தோஷத்தின் காரணமாக சில தடங்கல்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க. காரிய வெற்றி ஏற்படுவதில் திடீர் மாற்றம் ஏற்படும். அதாவது நல்ல விஷயம் நடக்கும்னு எதிர்பார்ப்பீங்க, அது தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாமதமாகவும் நினைக்கிற விஷயம் திடீர்னு காலங்காத்தால ஒரு 8:45 மணிக்கு மேலே ஒரு நல்ல செய்தி வரும். உங்களுக்கு இந்த இதெல்லாம் நடக்க போகிறது அப்படின்ட்டு உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்கள் உடம்புல என்ன வியாதி இருக்குது, அதுக்கு என்ன மருந்து சாப்பிடணும் அப்படிங்கிற கரெக்டான டாக்டர்கிட்ட போயிட்டு அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஜென்ரல் ஃபிசிஷியன்ட்டு போகாமல் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போவீங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. அதை மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்கள் அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி வேலையில் சந்தோஷமாக வேலை பண்ணுவீங்க. நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பீர்கள். ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் நடத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகளோ அல்லது வண்டி வாகனத்தை புதுப்பிக்கும் செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பணியாற்றுபவர்கள், உங்களுடைய கலீக்ஸ், சீனியர் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் உங்களுக்கு பாராட்டை குவிப்பார்கள். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஜெயண்ட் லீப், அதாவது ஒரு பெரிய தாவல் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். செல்வாக்கு அதிகரிக்கிறதுனால உடனே சந்தோஷமாக இருக்காதீங்க. உங்கள் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் செலவோடு சேர்ந்த சந்தோஷம். இந்த செலவோடு சேர்ந்த சந்தோஷம் உங்களுடைய திருமண செலவாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் சம்பந்தப்பட்ட செலவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்குவது அல்லது உங்களுடைய வீடு பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கணும், சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அதற்குண்டான பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். பணலாபம் அதிகரிக்கும். நண்பர்களின் உதவியின் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும் காலை 8:17 வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்லாமல் உடன் பணியாற்றுபவர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று காலை 8:17 சந்திரன் 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சனி பார்வையில் வர்றதுனால தந்தையுடன் ஒரு சிறு மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வீட்டில் ஒரு சின்ன வாக்குவாதம் வரும். நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்கள் மேலே குற்றச்சாட்டு சுமத்துவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து பேசுகிறது நல்லது. அனாவசியமாக யாரையும் எடுத்தறிஞ்சு பேசாதீங்க. அடுத்தவர்களின் மனதிற்கு மரியாதை கொடுத்து பேசுங்கள். அவர்களின் எண்ணங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவது நன்மையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு வேண்டாத விஷயங்களை பேசுவதன் மூலமாக வார்த்தை விரயங்களும் பண விரயங்களும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது காத்தால 8:30 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். வேண்டாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக சம்பந்தம் இல்லாத விஷயம்லாம் பேசுவீங்க. அதுக்கு போய் முடிகிற இடம் வாக்குவாதமாக இருக்கும், சண்டையாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் இல்லை உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்கும் சண்டையாக இருக்கும். வாக்குவாதம் முடியும் பொழுது எந்த விதமான கெடுதலும் இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் உங்கள் பேரில் உங்களை கை காமிச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தவறான வார்த்தை பிரயோகங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன்னா இன்னைக்கு 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால
தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எச்சரிக்கையுடன் இருந்தால் கௌரவம் சாதிக்கப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நண்பர்கள், உங்களுடைய சக பணியாளர்கள் எல்லாருமே உங்களை பாராட்டுறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய உத்தியோக ரீதியான மாற்றங்கள் நல்ல பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் அஃபிஷியலாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மேல் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து எடுப்பது நல்லது. ஏன்னா நீங்களா ஒரு சரி இது ஓகே சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்களே ஜவாப்தாரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திற்காக வீண் செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கடன் பிரச்சனையில் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். காலையிலே இதை பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகம் இருக்குது. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு, உங்கள் தாத்தா பாட்டியோ இல்லை அப்பா அம்மாவோ இல்லை மூத்த சகோதர சகோதரிகளோ யாரோ ஒருத்தருக்கு அவங்களுடைய மருத்துவ தேவைக்கு உங்களின் உதவி இன்றியமையாததாக இருக்கும். என்று மருத்துவத்தினால் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கடகராசி. ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு இன்னைக்கு காலை 8:17 பயிற்சி ஆகிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். ஆனால் மனசில் ஏதோ ஒரு சோர்வை ஏற்படுத்தியிருப்பார். அதற்கு காரணம் 4ஆம் இடம் தேய்பிரை சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சின்ன மனசஞ்சலம் ஏற்படும். அதுவும் இன்னைக்கு காலையில் 8:17 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது நீச்ச ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் தவறான எண்ணங்களை பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ, இவர் என்ன இப்படி பண்ணியிருப்பாரோ, அடுத்தவங்களை பற்றி தப்பாக யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுடைய எண்ணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு உங்களுடைய எண்ணங்கள் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது தற்காத்துக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களுடைய எண்ணமே தவறான விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்மளுடைய செயல்பாடுகளின் எதிரொலி தான் எண்ணங்களாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல விஷயங்களை உயர் உள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய நல்ல விஷயங்களை நினைங்க, நல்லது நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சில எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். எண்ணங்கள் தவறாக இருக்குது. அதனால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்பாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் தப்பாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய சக பணியாளர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். எதிரிகள் பலமாக இருக்காங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிறது தப்பான எண்ணங்களாக இருக்கிறதுனால அவர்கள் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் அவர்களை வளர்த்து விடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் அதிகமாக பேசினீங்கன்னா எதிரிகளுக்கு பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வீக்னஸை நீங்களே வெளிக்காட்டுறீங்க. நிதானத்துடன் இருக்க வேண்டிய சஞ்சலமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், குழந்தைகள் இப்படி எல்லாருக்கூடையும் கருத்து மோதல் ஏற்படுறதுனால தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி பேசுவார். அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டையை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வரவேண்டிய உதவியை தடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். நிதானம் தவறும் நாள். அதே சமயம் பண விவகாரங்களில் தவறான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி. ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 3ஆம் இடத்துல காலை 8:17 வரைக்கும் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் குழந்தைகளை பற்றிய சந்தோஷமான செய்திகளாக இருக்கும். காலை 8:17 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு செலவுகள் குறையும். அதாவது மருத்துவ செலவுகள் குறையும். ஆனால் உடம்புல அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல், வேலை பளு ஜாஸ்தி இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து உங்கள் குழந்தைங்க காலேஜ்லேருந்தோ ஆஃபீஸ்லேருந்தோ சீக்கிரமாக வருவாங்க. இதில் 10ஆவதுக்கு உங்களுடைய கணவருடைய
ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்க, உறவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி எல்லா விஷயத்தையும் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டிய நேரம் இது. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை கிடையாது, ஆனால் உடம்பில் அசதி ஏற்படுறதுக்கு சனி காரணமாக இருக்கார். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. 13ஆம் தேதி வரைக்கும் தாட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தில் பிரச்சனை பெருசாக இருக்காது. என்று உங்களுக்கு அனாவசியமான செலவுகள் ஏற்படும், அனாவசியமான விரயங்கள் ஏற்படும். அது பொருள் விரயமாக இருக்கலாம், பணம் தான் விரயமாகணும்னு இல்லை, பொருள் விரயமாகவும் இருக்கலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் சங்கடம் ஏற்படும். மனசில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை. உடம்புல எந்த வியாதியும் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஏன் உடம்பு இவ்வளோ சோர்வாக இருக்குது, என்னமோ முடியலையே அப்படிங்கிற மாதிரி கவலை இருக்கும். கவலைகளை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எண்ண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான எண்ணங்களின் காரணமாக நேர விரயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளினால் மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான செயல்பாடுகள், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய சீனியர் அஃபீஷியல்ஸ், அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், நம்ம எல்லாரும் இப்படி கோவப்பட்டு கத்துறாங்களே, சண்டை போடுறாங்களே அப்படின்ட்டு. கடைசியில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்னமோ பெரிய குலக்குத்தம் பண்ண மாதிரி உங்களை எல்லாரும் குற்றச்சாட்டி பேசுவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதாவது 10 பேர் சுற்றி நிற்க வச்சு நீ ஏன் இப்படி பண்ணேன்னு உங்களை கேள்வி கேட்குற சூழ்நிலை இருக்குது. அதனால் நிதானமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் என்ன பேசினாலும் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படும். வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மையை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகள் அல்லது தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும். வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா கூட சண்டை வரும், உங்கள் அப்பா கூட தேவையில்லாமல் மனஸ்தாபம் வரும். அவர் ஈகோயிஸ்டிக்காக நடந்துப்பார். நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது கேட்க போக அவர் உங்களுக்கு எடுத்தறிஞ்சு பேசுவார். சரி, இங்கே இப்படி தான் ஆஃபீஸுக்கு போகலாம் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போனால் அங்கே மேலதிகாரிகள் உங்களுடன் பணியாற்றுபவர்கள் எல்லாம் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள். தேவையில்லாத கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு நீட்சியை தரும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் உங்களுக்கு மரியாதைகள் கூடும். கன்னி ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதனால் இன்னைக்கு காலை முதலே பண வருமானம், சந்தோஷமான அனுபவங்கள், செல்வாக்கு அதிகரித்தல், மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய முன்னேற்றம், குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாக உங்களுக்கு மரியாதை கூடுவதற்கும் புதிய பொறுப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. புதிய பொறுப்புகள்னால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த தொய்வுகளும் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய கலீக்ஸ், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு சிக்கலை கொடுத்துட்ருக்காங்க, சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களின் பிரச்சனைகள் பெரிதுபடுத்தப்பட்டு அதனால் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பதிலிருந்து உங்களை விடுதலை செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். பண வருமானம் ஏற்படும். தொழில் துறையில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார அனுகூலம் ஏற்படும். அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரித்து ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்குண்டான யோகம் ஏற்படுறதுனால மனசில் அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிர்மலமான சலனமில்லாத அமைதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதரிகள், மூத்த சகோதரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவார்கள். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அலுவலக ரீதியான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்று உங்களுக்கு மன
அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ராசியில பிறந்தவங்க, அதாவது கன்னி ராசியில பிறந்த அனைத்து பிரிவினருக்கும், எந்த நட்சத்திரக்காரங்களா இருந்தாலும் சரி, எந்த தொழில் வேலை உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு நல்ல செய்திகள் வரும். உங்களுடைய அஃபீஷியல் என்விரான்மெண்ட் they will be promoting you, they will be appreciating you. எல்லார்கிட்டையும் அப்ரிசியேஷன் வாங்குறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள். துலாம் ராசி. ராசியில் இருக்கிற சந்திரன் இன்று காலை 8:17 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைவதன் காரணமாக உங்களுக்கு அலுவலக ரீதியாக சில குழப்பங்கள், அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்தில் தொய்வு இருக்காது, ஆனால் அஃபிஷியலாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அஃபிஷியலாக வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தவறான வார்த்தை பிரயோகங்கள் அல்லது தரம் தாழ்ந்த வார்த்தை பிரயோகங்கள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் தப்பான வார்த்தையை பிரயோகப்படுத்திடாதீங்க. யார்கிட்ட பேசினாலும் சரி, உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உதவியாளர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். அவங்க சொல்கிறத நம்பி யாருக்கிட்டையும் தப்பான வார்த்தையை பிரயோகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கௌரவம் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளிடம் பேசும்பொழுதும் சரி, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் பேசும்பொழுதும் சரி, மரியாதை குறைவு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், மன நிம்மதி ஏற்படும். ஆனால் பேசுகிற வார்த்தையில் தான் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அவங்களே வித்தியாசமாக யோசித்து செயல்படுவார்கள், அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படும். அஃபீஷியல் என்விரான்மெண்ட் கொஞ்சம் காரசாரமாக இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது காலை 8 மணிக்கு மேலே உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்ச பலத்தோடு இருக்காரு. தனலாபம் அதிகரிக்கும். பூமி தொடர்பான லாபங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அஃபீஷியலாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்க எந்த விதமான கெடுபலனும் ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. யாரை பற்றியும் தப்பான காசிப்ஸ் பேசிடாதீங்க. நீங்கள் காசிப்ஸ் பேசுகிறீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க தான் உங்களை பற்றி போட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. நண்பர்கள் மற்றும் உடன் பணியாற்றுபவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்ககிட்டையும் இன்றைக்கி கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஓவர் ரியாக்ஷன் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். முன்கோபத்தை தவிர்ப்பது அவசியமான ஒன்று. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் தவறான எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்களோ, அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்களோ, இவங்க தான் என்னை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்களோன்ட்டு அடுத்தவங்களை பற்றி தப்பாக யோசிக்காதீங்க. இது எல்லாத்துக்குமே மூல காரணம்னு பார்த்தா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு தரத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உடன் பிறந்த சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலன்னா அன்றைக்கி அதனால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். உங்களுக்கும் அவங்களுக்கும் மன வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குழப்பங்கள் நிறைந்த நாள். வார்த்தை குழப்பங்கள் ஏற்படுகின்ற நாள். விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் செலவுகளையும் அலைச்சலையும் கொடுத்துட்டு இருக்காரு. உங்களுடைய தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுத்திட்டு இருக்காரு. இன்று காலை 8:17 மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது சனி பார்வையில் வர்றதுனால உடல் சோர்வு அதிகரிக்கும். ஆனால் உடல் சோர்வு அதிகரித்தாலும் தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீர்கள். எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவிலோ நண்பர்கள் விஷயத்திலோ அனுகூல பலன்கள் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி ஏற்படுறதுனால உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் கல்வி பணி சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதிப்பு மரியாதை உயரும். ஆனால் இன்றைக்கி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தும்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது. ஆனால் உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கௌரவம் சார்ந்த விஷயங்கள் சஞ்சலத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதை அனாயாசமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அதனால் உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் உங்களை பாதிக்காது. நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு யோகம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக நல்ல பலனை ஏற்படுத்துகின்ற யோகமான நாள். நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. உங்களுடைய வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான யோகமும் ஏற்படும். புதிய தொழில், புதிய வியாபாரம், புதிய பிஸ்னஸ், ஏதாவது ஒரு புதிய கன்சல்டன்சி பிஸ்னஸ் பேச்சை தொழிலாக கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுகங்கள் குறையக்கூடிய நேரம். அதனால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது மனச்சோர்வு எப்படி ஏற்படும்னா வித்தியாசமான கோணத்தில் திங்க் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த மனச்சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய யோகம் ஏற்படும். பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தில் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் அல்லது தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவாங்க. ஆனால் எதையும் காதில் போட்டுக்காமல் உங்கள் வேலையை மட்டும் கருமமே கண்ணாயினார்னு இருங்க. உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படும். கடின முயற்சிக்குண்டான நற்பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. காலை 8:15 மணி வரைக்கும் 8 மணி 17 நிமிஷத்துக்கு விரயஸ்தானத்துக்குள்ள வரதுனால உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகள் உங்களுக்கு சரணடைவார்கள். எதிரிகளிடம் கொடுத்த பணம் மீண்டும் கைக்கு வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பண தேவைகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். சிலருக்கு கடன் வாங்கி பண்ணுவீங்க. முன்ன போட்டு பின்ன பெறட்டுறதுன்னு இப்போ வாங்கி கடனை வாங்கி செலவு பண்ணுவீங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்துக்குள்ளார உங்களுக்கு ஒரு நல்ல தனலாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு இந்த கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள்பட்ட கடன்கள், உங்களுடைய கடன்களோ இல்லை நீங்கள் கொடுத்த கடனோ திரும்பி வசூலாகிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் மனசில் சஞ்சலத்தை தரக்கூடிய எதிரிகளின் தொல்லை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனியின் பார்வையில் சந்திரன் வராரு. அதனால் எதிரிகளை நினைத்து மனசஞ்சலம் ஏற்படும். அவங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு கொடுத்த விஷயத்தையோ இல்லை அவங்க கூட இருந்த நல்ல நேரத்தையோ நினைத்து சந்தோஷப்படுவீர்கள் அல்லது சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தமே இப்போ நம்ம தனியாக கஷ்டப்படுறோமே, அப்படி குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும். வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ செலவு பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் வராது. செலவு பண்ணாமல் இருந்தாலும் பாதிப்பு குறையாது. அதனால் தாராளமாக மனசு அந்த பணத்தை கொடுங்க, பணத்தை செலவு பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சில வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதுவும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசு பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், மேல் அதிகாரிகள், அதாவது ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவர், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய கன்சல்டன்சி தொழில் பண்ணுறவர், இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று வாக்கு சாதுரியம் ஏற்பட்டு வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கும். வார்த்தை விரயம் ஏற்படுறதேன்னு கவலைப்படாதீங்க. எதிரிகளும் உங்களுக்கு மகிழிக்கு மயங்கின பாம்பு போல் அடங்கி இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். தன வரவு ஏற்பட்டாலும் சந்தோஷமான செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும். தந்தையை பற்றிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயமோ இல்லை தந்தை வழி உறவினர்களின் சொத்து பிரச்சனையோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு திடீர் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால்
4ஆம் வீட்டு அதிபதி குரு சாதகமாக இருந்தாலும் அந்த குருவுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால திடீர் மனச்சோர்வு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றங்கள் நிறைந்த நாள். மகர ராசி. ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகள் அல்லது நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதவிகள் கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் காப்பாற்றப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படும். பண வருமானத்தில் பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாட்டினாலும் இன்னைக்கு ஓரளவுக்கு பண வருமானம் ஏற்படும். 7ஆம் இடத்ததிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால சில தவறான நண்பர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது கடந்த காலத்தில் இருந்த நண்பர்கள், தொடர்பில் இருந்த நண்பர்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அவர்களும் உங்களை பார்த்து ஒரு பெயரறிஞ்ச மாதிரி நிற்பாங்க. இந்த ஆளை பார்த்துட்டுமேனு நீங்களும் அவங்கள பார்த்துட்டு இந்த ஆளை பார்த்துட்டுமே நீங்களும் அந்த மாதிரி ஒரு மனச்சோர்வோடு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டும் காணாமல் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவசரப்பட்டு நீங்க பழைய நட்பை பாராட்டி குசலம் விசாரித்து விடாதீர்கள். அது தேவையற்ற அவமானத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அந்த அலுவலக ரீதியாக கிடைக்க வேண்டிய மரியாதை தாமதப்பட்டு வரதுனால பெருசாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. இருப்பினும் இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு மரியாதை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. பண வருமானத்தின் மூலமாக குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா லாபஸ்தானாதிபதி உச்சமா இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களும் சரி, உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதுவும் குறிப்பாக தந்தை வழியில் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமான தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அவங்களெல்லாம் பணத்தால் அடிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு பண வருமானம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே இல்லை நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பைசா தங்காது. எல்லாத்தையும் செலவு செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கிய குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் வழி சொத்து ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அந்த சொத்து வரத்துக்கு உண்டான யோகம். செல்வாக்கு அதிகரிக்கும். பணபலம் அதிகரிக்கும். தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய அலுவலக ரீதியான பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நீண்ட நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு பூமி தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கும்பராசி. ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதனால இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு தொழில் முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். பரபரன்ட்டு வேலை பண்ணுவீங்க. என்ன வேலைன்னே தெரியாது. கடைசியில் அதுலேருந்து பைசா வருமாங்கிறதும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பீங்க. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடின உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஊதியம் கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் 100 ரூபாய்க்கு வேலை பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு 40 ரூபா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 40% தான் உங்களுக்கு ரெம்யூனரேஷன் வரும். மீதி 60% இட் வில் பி வித்ஹெல்ட். அதை பிடிச்சி வச்சுப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி. உங்களுக்கு தரக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க கிட்ட போய் பேசி பிரயோஜனம் இல்லை. வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் சற்று நன்மைகள் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. பாம்புக்கு நாக்கில் விஷம் இருக்கிற மாதிரி உங்கள் நாக்கில் விஷத்தை தடவி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எதிரிகள் உருவாகிறதுக்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள். கவனமாக இருப்பது நல்லது. என்று உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே சமயம் பண தேவைகளும் பூர்த்தியாகும். உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால
இளைய சகோதரர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இந்த பணத்தை வச்சு சமாளிச்சுக்கலாம். வீடு மனை மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர், அதாவது இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட திடீர் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம் அல்லது நாடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகள் தெளிவாக இருக்கும். நீங்கள் பேசுகிறதே ரொம்ப கம்மியாக பேசுவீங்க, இருந்தாலும் இன்னைக்கு நியாயமான வார்த்தைகளை பேசுவீங்க. ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவாசகம், ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மரியாதை கூடும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விரிவுபடுத்தும் காரணமாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த செலவுகள் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த லாபமும் வரும், நிறைய லாபம் வரும், ஆனால் நஷ்டம் வராது. அதே சமயம் புதுசாக தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. முதலீடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக எதிர்பாலினத்தவர்களுடன் தொடர்பில் இருந்து அவர்களுடன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தால் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கவனத்துடன் இருப்பது நல்லது. வழக்கு சார்ந்த வெற்றிகளில் தவறான வழிமுறைகளை கடைபிடிப்பதையும் அதிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய வெற்றியையும் தவிர்ப்பது நல்லது. அதாவது நீங்கள் யாரையாவது வச்சு வேலை வாங்கணும், யாரையாவது ஒரு வழக்கில் வெற்றி அடையணுங்கிறதுக்காக தவறான வழிமுறையில் நீங்கள் அணுகினீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும், அவமானத்தை ஏற்படுத்தும். ராசியில் இருக்கிற சூரியன் சனி சேர்க்கை கணவன் மனைவி உறவில் சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த பிரச்சனை தான் காரணமாக இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. மீன ராசி, இன்று காலை 8:17 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்கள் பிரச்சனையை தராது. குடும்பத்தில் வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பேசுகிறது நல்ல விஷயந்தான், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது நல்ல விஷயந்தான், உங்களுடைய அனுபவத்தை சொல்லுவீங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களோ உங்கள் எதிரிகளோ அதை கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுங்கிற பிடிவாத குணத்தோடு செயல்படுவாங்க. குழந்தைகள் சற்று முரண்பட்ட கருத்துக்களை வெளியிடுவார்கள். இது எல்லாமே காத்தால 8 மணி வரைக்கும் தான். 8:17 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற சந்திரன் குழந்தைகளுக்கு அலைச்சலை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு அலைச்சலையும் வேலைப்பழுவையும் ஏற்படுத்துவார்கள். மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் ஒரு சிறு தொய்வும் குழந்தைகள் விஷயத்தில் ஆரோக்கிய சங்கடமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள், செலவுகள் அதிகரிக்கும் நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பிரயத்தனப்பட்டால் மட்டும்தான் மரியாதை கிடைக்கும். பிரயத்தனப்படணும், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. 10 பேர்கிட்ட பேசினா மட்டும்தான் ஒருத்தர் மரியாதை கொடுப்பாரு. அது மாதிரி உங்களுடைய திறமை எல்லாத்தையும் வெளிப்படுத்தினா மட்டும்தான் பிரயத்தனப்பட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா தான் மரியாதை கிடைக்கும். வார்த்தை சாதுரியம் ஏற்பட்டாலும் அது அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். குறிப்பாக அதிகாரமான வார்த்தைகள், தவறான கோபமான வார்த்தைகள்லாம் இன்னைக்கு வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும், பண விரயங்கள் ஏற்படும், பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகிறீங்க வண்டி எடுத்துக்கிட்டு அப்படின்னா வண்டியை ஒழுங்காக பூட்டிட்டு போங்க. சாவியை கரெக்டாக பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. வண்டி மேலே ஹெல்மெட் வச்சாலும் சரி, பர்ஸ் வச்சாலும் சரி, ஏதோ ஒரு பொருள் இன்னைக்கு களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாதி வழியில் திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு வியாபார விஷயத்தில் மந்தத்தன்மை ஏற்படும். வியாபாரத்தில் பண வருமானமே இருக்காது, இன்றைக்கி சேல்ஸே இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அதிகமான செலவுகளை தவிர்ப்பது. நிறையா முதலீடு பண்ணி பொருளை வாங்கி வைக்காதீங்க. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைக்கு குறைவு இருக்காது. ஆனால் ஏதோ மேலெழுந்த வாரியாக ஒரு கண் துடைப்புக்காக கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு லாபம் ஏற்பட்டாலும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம், வீடு மனை மாற்றல், வீட்டு மனை சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள், வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள்னு ஏதாவது ஒரு செலவு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இந்த செலவின் காரணமாக கையில் இருக்கிற பணம் கரையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பயத்தை, பீதியை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானம் தவறும் நாள், தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள், பண விரயம் ஏற்படுகின்ற நாள், அலைச்சல் மிகுந்த நாள்.
பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.